வணக்கம். உப்புக்கல் சேனலுக்காக நான் உங்கள் சித்தரசன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் இதில் இந்த கிராமத்தோட பேர் புதுவாடி. இங்கே தெரிகிற இந்த மலைக்கு பேர் தான் அப்பச்சிக்கரடுன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் ஒரு அதிசயமான கல் இருக்குது. அந்த கல்லை வீடியோ எடுக்கிறதுக்காகவும் படம் பிடிக்கிறதுக்காகவும் நான் ஒரு 11 முறை ட்ரை பண்ணேன். எல்லாமே தோல்வியில் முடிஞ்சது. இந்த டைமும் எடுத்தே ஆகணுங்கிற முயற்சியில் வந்தேன். இன்னமும் மழை தூரிக்கிட்டே இருக்குது. இப்போயும் போகிறதுக்கு பலவிதமான தடைகள். ஆனால் இந்த டைம் என்ன தடை வந்தாலும் இந்த பயணத்தை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாதை இப்படி போகுது. இப்படி ஏறி நேராக அந்த மலையோட வெளியே போய் அங்கே எடுக்கணும். அங்கே இருக்க இந்த கல் எடுத்துகிட்டு இந்த பயணத்தை முடிக்கிறோம். நேர்களே, இந்த வீடியோவை நேர்கள் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய முழு ஆதரவு கொடுங்க. அதுக்கு பின்னாடி தான் நான் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு நல்ல வீடியோக்களை, இந்த மாதிரி யாருமே தெரியாத இடங்கள், யாருமே போகாத இடங்கள் இந்த ஏரியாவில் இன்னும் நிறையா இருக்குது. இது பாகம் 2, 3 இன்னும் வரப்போகுது. அதையும் உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். பயணத்தை தொடங்குவோம் வாங்க. மழை ரொம்ப போதா இருக்குது. போகிற வழியிலேயே இப்போ பாம்பு ஒன்று என்னன்னு தெரியல. நிறையா தடைகள். 11 முறை முயற்சி வச்சுருக்காது. கஜினி முகமது மாதிரி 11வது முறை இது. இதாச்சும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கல்லை இன்னைக்கு அந்த அதிசயமான கல்லை நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக காட்டியாகணும். முயற்சிக்கு இந்த நேரம் ஆதரவு கொடுங்க. நிறைய பாருங்க. வா 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 நல்லா இருக்கா? நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். என்ன சவுண்டை ஃபுல்லாக வச்சு எடுத்து இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு தரக்குப்புல் ஒரு இடத்துல அடர்த்தியாக இருக்குது. இந்த இடத்துல நான் பல முறை செல்லு ஆஃப் ஆகிருக்குது, சிம்மு ஆஃப் ஆகிருக்குது. இந்த இடத்துல வந்தாலே மைண்டு சேஞ்ச் ஆகிடுது, திக்கு திசை மாறிடுது. அப்படி சுயநினைவு சமயத்தில் இழந்துடுறோம். இதை செக் பண்ணுறதுக்காக நானும் ஒரு டைம் வந்தேன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்ததுமே என் சிம்மு அப்படியே வைப்ரேஷன் அவுட் ஆயிடுச்சு. இது நிதர்சனமான உண்மை. இப்போ அந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். வாங்க. நண்பர்களே, இப்போ நான் சொன்ன அந்த முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கிற தரைக்குள்ளே இருக்கிற இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தின்னு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அடாப்டரு மைக்கை எல்லாம் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு தான் வந்தேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு முன்னாடி வந்ததுமே அந்த செல்லை அந்த அடாப்டரில், நம்ம மைக்கோட அடாப்டரில் சார்ஜ் கம்ப்ளீட்டாக நின்று போச்சு, ஒர்க் ஆகலை. திருப்பி நார்மலாக உள்ள செல்லே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த இடம் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நல்ல சக்தியாக கெட்ட சக்தியான்னு தெரியல. இந்த இடத்துல தான் என்னுடைய சிம்மே அவுட் ஆயிடுச்சு. சுத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த சிம்மு. இதே இடம் தான். இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்காதா நானும் நம்புகிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. ஃபுல்லாக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வர்றேன் இந்த அடாப்டரை. கரெக்டாக இது ஒரு 10 அடி தூரம் வர்றப்ப அந்த அடாப்டர் சுத்தமாக சார்ஜ் அப்படி போச்சு. இருந்தாலும் அதை வணங்கிக்குவோம், நம்மளை காப்பாற்று. நீங்கள் வேறு இந்த பாதையில் கட்டாயிரும். இந்த செடிக்கு பேர் புரசம் செடி. இதுக்கு பேர் புரசம் செடின்னு சொல்லுவான். இதில் பொன்வண்டுகள் பச்சை கலர் பொன்வண்டுகள் இதில் இருந்து நிறையா அது தலைகளை சாப்பிடும். வேறு இடத்துல இருக்குதான்னு பார்ப்போம். நடப்போம், பயணத்தை தொடருவோம். வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த செடிக்கு பேர் விராலி செடின்னு சொல்லுவாங்க. விராலி செடி செடி அடையாளம் பார்த்தா பார்த்துங்க. விராலி செடி இதுவும் ஒரு வகையான மூலிகை செடி தான். இது ஒரு மருத்துவ பயன்பாடுக்குள்ள செடி தான். இப்போ மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். மலை வேற பின்னாடியே துறந்துட்டு வருது. இதுதான் போகிற பாதை. யாரோ ஒருத்தங்க செடி போட்டுருக்காங்க. கவனமாக போவோம். இதில் பாம்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூட்டை பாம்பு இருக்குது, விரிய பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது.
இப்போ போகிறப்பே ஒரு பாம்பை பார்த்தோம், தப்பிச்சிட்டோம். பாதை யாரோ வெட்டி விட்ருக்காங்க வசதியாக, நடப்போம் பரவாயில்ல. முதல்ல போக அஞ்சு யாரோ வெட்டி விட்ருக்காங்க பாதை போகிறது சௌரியமாக. போகலாம். வச்சுட்டு போன ஒரு வேலை பரவாயில்ல, யாரும் வேலை முடிஞ்சு விட்டு விட்டு வாங்கினா இப்படியே வச்சுருந்தா லைட்டாக அப்படியே லேசாக இருக்கும். நண்பர்களே, இப்போ மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். மலையோட உச்சியில் இருக்கிறோம். இப்போ ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, மலை உச்சியில் நம்ம போகிறதுக்கு பரவாயில்ல, யாரோ பாதையை நல்லா வெட்டி விட்ருக்காங்க. முதல்ல இந்த ரொம்ப அடர் புதையாக இருந்தது. இப்போ பாதை கொஞ்சம் பாருங்க வெட்டி விட்ருக்காங்க. கொஞ்சம் சௌரியமாகவும் இருக்குது. பயணம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலை உச்சிலையும் இந்த ஃபாரஸ்ட்காரங்க இங்கே கொண்டாந்து கல் ஊனியிருக்காங்க. இந்த கல்லை எப்படி கொண்டு வந்தாங்க தெரியல, இவ்வளோ இழுத்து கொண்டு வந்தாங்க தெரியல, இங்கே கொண்டாந்து ஊட்டிருக்காங்க. வனத்துறையோட முயற்சியை பாராட்டியே தரணும். வனத்துறைக்கு வாழ்த்துக்கள். டிஸ்கவரில் வர்ற பேர்பீச் கூட இந்த மாதிரி மலையெல்லாம் போயிருக்க முடியாது. அதை விட சிரமமான பாதைகள். ஆனால் அதுக்காக நாங்கள் அவர் மாதிரி முக்கியமாக நிற்க மாட்டோம், ஒரு தான் இருப்போம். கம்ப்ளீட்டாக எல்லாமே புதர் தான். கீழே எங்கே என்னாலும் பாம்புகள் இருக்கலாம். கவனமாக வாங்க. எடிட்டர் ப்ளஸ் ஒளிப்பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வாங்க. குறிப்பாக தான் ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுத்தே வராது. நேர்களே, இப்போ தெரிய பாருங்களா, அந்த இடம் தான் இப்போ நம்ம போக வேண்டிய இடம். நெருக்கி வந்துட்டோம். மழை வேறு வந்துருச்சு. குயிக்காக அந்த இடத்துக்கு போய் நேர்களே, அது கள்ளி மரம், இது கள்ளி செடி. இந்த செடியில் பழுக்கிற கள்ளி பழத்தை சாப்பிடலாம். அந்த கள்ளி மரத்தில் இருக்க பால் கண்ணில் பட்டாலோ சாப்பிட்டாலோ ஆள் இறந்துருவான். ஒரே இனம்தான், ஆனால் இதுக்கு ஒரு தன்மை, இதுக்கு ஒரு தன்மை. நம்ம பூமியில் இருக்க மனிதர்களை போல. இப்போ நம்ம அந்த கல் இருக்கிறதுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு போவோம் வாங்க. நண்பர்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சொன்ன இடம். சொன்ன இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டோம். நண்பர்களே, இதுதான் நான் சொன்ன அந்த கல். இந்த கல்லை இந்த கிராமத்தோட கீழே இருக்கிற பகவதி அம்மன் கோவிலுடைய காவல் தெய்வமாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் இதை சில பேர் வந்து சிவனாகவும் நினச்சி இங்கே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. இந்த ஊர் மக்கள் கொம்புக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல் பார்த்திங்கன்னா கொம்பு மாதிரி இருக்கிறதுனால இதை கொம்புக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இடத்துல இருக்கிற இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு டைமில் இங்கே ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரும் அவருடைய மாடுகளும் எல்லாமே இந்த சிவனை வந்து பார்த்த வாக்கில் இங்கே கல்லுகளாக மாறிட்டதாகவும் ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. இந்த இடத்துல இந்த கல்லோட உச்சியில் ஒரு அரசன் கண் நல்லா தலைஞ்சிருக்கு. அதனாலேயே என்னமோ ஒரு சிவனாக நினச்சி எல்லாம் வழிபடுறாங்களான்னு தெரியலை. இது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் கார்த்திகைக்கு கொண்டா இங்கே தீபம் ஏற்றுறாங்க. இந்த இடத்துல சின்ன குகை ஒன்று இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த குகையில் ஒரு அடியில் ஒரு சித்தர் வந்து முன்னாடி வழிபட்டதாகவும் ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. இந்த இடத்துல பாம்பு வடிவில் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான அறிகுறிகள் தென்படுறதா தெரியலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகைக்கு பேர் நாகதாளின்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு பேர் நாகதாளி. பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்குது. இந்த செடி இருக்கிற இடத்துல பாம்பு வராதானா, ஆனால் அந்த இடத்துல பாம்பு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. இடமெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது, பார்த்து இறங்கணும். மழை வேறு வந்துருச்சு நேர்களே. இப்போ அந்த ஒரு அடியில் சித்தர் இந்த குகைங்கிறது இந்த இடம்தான். இங்கே தான் அவர் வந்து நாக வடிவில் தவம் பண்ணதா ஒரு பேச்சு வழக்கு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பெரிய கல் அப்படியே ஓடு மாதிரி அப்படியே நீட்டாக வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இருக்குது. உள்ள ஒரு அளவுக்கு தான் போக முடியும். இதுலேயும் இந்த இடத்துல தான் அவர் தவம் பண்ணதா ஒரு பேச்சு வழக்கு. நாகர் வடிவில் இருக்கிறதாவும் சின்ன குகையாக தான் இருக்குது. போகலாம். இப்போ இந்த சித்தரை தவம் பண்ண இடமும் இந்த இடத்துக்கும் இவர் வந்து இவர் என்ன தெய்வமாக இருந்தாலும் நமக்கு இதுவரையும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காகவும் பல முயற்சிகளை கடந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளை பத்திரமா திருப்பி கீழே இறக்குறதுக்கும் நமக்கு எல்லா வழியிலும் துணை புரியறதுக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் நன்மை உரியதுக்கும் இவரை வேண்டிக்குவோம். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து அந்த இடத்த பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இல்லையா அன்பர்களே, இப்போ அந்த மழை வந்து மழை சரியான மழை தப்பிக்கும் பொழுதுன்னு வந்துட்டான். சொன்னது மாதிரியே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு டைமும் பலவிதமான தடைகள். இன்றைக்கும் தடைகள். இன்றைக்கும் பாருங்கள், மழை கடுமையான மழை, வழியில் பாம்பு, மைக்காப்பாய் இருந்துச்சு. அதனால் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரலாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அதிசயமான அபூர்வமான சக்தி இருக்கிறது உண்மை. அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தோட எட்ஜில் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரெயின் இது அப்படியே திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற ட்ரெயின் பாதை. அது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற ட்ரெயின் பாதை. இந்த எட்ஜில் இருக்கிறோம். இந்த மலை வந்து திண்டுக்கல் திருச்சி மாவட்டம் எட்ஜு. இந்த பக்கம் திண்டுக்கல், இது திருச்சி. யாரும் வந்து எல்லோரும் வரலாம் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சிக்கலான பயணம். ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நன்றோம். திருப்பி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.